இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி டின்னருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான சப்பாத்தி நம்ம செய்ய போகிறோம். ஆலு சப்பாத்தி. அதுக்கு இப்போ முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடுங்க. அதோட வெதுவெதுப்பான தண்ணி, நம்ம தேவைக்கு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம பிசையுமோ அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக, ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்ல திக்காக பிசைஞ்சு வச்சிங்க. காலைல டைம்ன்றதுனால நமக்கு ரொம்ப கையை வச்சு பிசைகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் உரல் உலக்கி வச்சு நல்லா தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுடுவோம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணக்கூடிய ஆலு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு மேஷ் பண்ணும்போதும் சரி தண்ணி விடாமல் நீட்டாக இருக்கும். அதை மேஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை இது கூட நம்ம தாளித்து போட்டால் தான் நமக்கு வெங்காயம் இதெல்லாம் வெளியில் வராது. அதனால் இப்போ முதல்ல கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். இதோட கடுகு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், இதை நம்ம டைரெக்டாக சேர்த்தோம்னா அப்படியே வெங்காயம் முளைச்சிக்கிட்டே நிற்கும், ஒழுங்காக வராது வதக்கும் போது. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் நீங்கள் கார தேவைக்கு இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கலர் மட்டும் கொஞ்சம் டேர்ன் ஆனால் போதும். இதோட மஞ்சத்தூள், இப்போ வதக்கி வச்சதை நம்ம இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், அது தண்ணி விடவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். இதோட சொல்ல மறந்துட்டேன், கரம் மசாலா பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இதை தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ 7 மாவு அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியாக ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையை ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கான பார்ப்போம். சப்பாத்தி மாவு நம்ம ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ அதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ மொத்த மாவையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன உருண்டைகள் இந்த ஃபஸ்ட்டு சப்பாத்தி செய்யும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப ஹார்டாக ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி தேய்க்கவும் நீட்டாக வராது, உங்களுக்கு சாப்பிடும் போதும் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போது இதை கொஞ்சம் கனமாக ஒரு சின்ன உருண்டையாக மட்டும் லைட்டாக தேய்ச்சிங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டு தான். இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். அதில் ஒரு சின்ன உருண்டையை உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த சுருக்கு பை மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து எக்ஸ்ட்ராவாக உள்ள மாவை நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்சம் அப்படியே உருட்டி நம்ம வச்சிடலாம். இதே நீங்கள் சப்பாத்தி உள்ளே வைக்கும்போது ரொம்ப அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப் தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், மாவு நம்ம சாஃப்டாக வராது. தேய்க்கும் போது வெளியில் அழுத்தி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால தான் வெங்காயத்தையும் நம்ம வதக்கி இதுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி முதல்ல எல்லா மாவையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம் தனியாக. அது பார்த்திங்கன்னா நல்லா அப்படி பண்ணிவிட்டு ஷேப்பாக உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கட்டையில் இப்போ இதில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா சரியாக வராது. அதனால் மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா அது உள்ளே வச்சுருக்கக்கூடிய நமக்கு ஸ்டஃப் வெளியில் வந்துடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்மூத்தாக அதை தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி பிரியாமல் நீட்டாக வரும். கொஞ்சம் மாவை மேலே தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக தேய்ச்சி விடுங்க. ரவுண்டாக ஷேப்பாக வந்துடும். ரொம்ப தக்கையாக, அதாவது ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி ருசி கொடுக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது சாஃப்டாக அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் தவாவில் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு
எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்பலாம் இல்லை, இந்த ஸ்பூனில் ஒட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். 2 புறமும் நல்லா குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சைடில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பண்ணாதான். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு 2 புறமும் பொரிய விட்டு எடுத்துருங்க. இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நெய் சுற்றி வர ஊற்றி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, நைட்டு நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இதை மாதிரி எல்லா சப்பாத்தியும் வரிசையாக போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சுவையான ஆலு பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வைக்கக்கூடிய ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வைக்கலாம், நான்வெஜ் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கையாக நம்ம ரைத்தா இப்போ பண்ண போகிறோம். வெங்காய ரைத்தா அல்லது குக்கும்பர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா குக்கும்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பொடிசாக நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், அதோட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துங்க, அதோட கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதை நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா, குழந்தைங்க தயிர் சாப்பிடாது அப்படின்னா தக்காளி தொக்கு மாதிரி வச்சு நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சு சாப்பிடவும் சரி, டின்னருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரானதை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.